இன்னைக்கு எங்க வீட்டுக்கு போலான்னு தாங்க பிளான். கரெக்டா பாத்தீங்கன்னா ஏதோ பிளம்பிங் வேலை இருக்கு. அங்கெல்லாம் உப்பு தண்ணி தான், போர் வாட்டர் தான். அதனால பைப்ல எல்லாம் அடைச்சு எல்லாம் தண்ணியே வராம இப்ப பிளம்பிங் வேலை நடந்துட்டு இருக்கு. நான் இப்போ 2 டேஸ் முன்னாடி போயிட்டு வந்தேன். ஒரு ஃபங்க்ஷனுக்காக போனோம். அப்ப நிலன் பயங்கரமா கத்தி திருப்பூர்ல இருந்து அன்னூர் வரைக்கும் அழுதுட்டே வந்தாங்க. ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட அப்படி கத்திட்டு வந்தான். அப்புறம் கொண்டு போய் எங்க அக்கா வீட்டுல படுக்க வச்சுட்டு என் அத்தை மாமாவும் அந்த விசேஷத்துக்கு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு போயிட்டான், என் குழந்தைனார கூட போயிட்டான். அப்புறம் நிலனை தூங்க வச்சு எடுத்துட்டு அப்புறம் எங்க வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்ப எடுக்கவே முடியலனால வீடியோஸ் எதுவுமே. ஏன்னா அந்த அளவுக்கு இருந்தது. அந்த அன்னைக்கு அவன்லாம் பயங்கரமா கத்தி தள்ளிட்டான். அப்புறம் தான் பார்த்தா பிளம்பிங் வேலை எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நேரம் எங்க சித்தி வீட்டுக்கு போறேன். அங்க இருந்துதான் ஒரு 2 டேஸ்க்கு vlog வரும். அப்புறம் நான் எங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. என்னம்மா போலாமா? இப்ப எங்க போலாம்? அம்மிச்சி பாக்கியம்ச்சி வீட்டுக்கு போலாமா? சரி, டாட்டா சொல்லிடுங்க. அதனால பிளம்பிங் வேலை நடக்கிறதுனால கிருத்திகாவையும் ஊருக்கு போக சொல்லிட்டாங்க. நானும் அதனால 2 டேஸ் கழிச்சு போய்க்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் நாங்கெல்லாம் 2-3 வெனஸ்டே போல மீட் பண்ணுவோம். அப்ப இருந்து vlogs எல்லாம் நான் போடுறேன். இன்னைக்கு எங்க அக்காங்க பெரியம்மா பொண்ணுங்க எல்லாருமே வராங்க. சரி, நம்ம கிளம்பலாம். அப்புறம் அவினாஷிலேருந்து டிரைவர் அண்ணா எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. நான், அதிரன், நிலன், அம்மா எல்லாம் கிளம்பிட்டோம். போயிட்டு அப்பாவை அவினாஷியில் பிக்கப் பண்ணிவிட்டு, ஏன்னா அப்பா நேரத்துலேயே போயிட்டாரு கடையை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு கொஞ்சம் நைட்டி தேவைப்பட்டுச்சு. அதனால் கடையில் போயிட்டு நைட்டி எல்லாம் ஒரு 2-3 எடுத்துட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நிலனும் அதிரனும் அப்பா கம்மன் இல்லாமல் டாய்ஸ் அது இதுன்னு எடுத்து கொடுத்துட்டாரு. அப்புறம் நேரம் சித்தி வீட்டுக்கு போயிட்டோம். இவங்க இன்னொரு சித்தி எடுத்துக்கிட்டாங்க. நிலன் யார் வீட்டுக்கு வந்திருக்கோம்? அது நாங்க, எங்களுக்கு அந்த கெட்ட பழக்கம் எல்லாம் இல்ல. இங்க வரக்கா என்ன சொல்றாங்க? யாரு நிலனது? யாரு யாரு? இதுதாங்க எங்களோட சித்தி வீடு. சின்ன வயசுல இருந்து எங்களை வளர்த்துனவங்கன்னு சொல்லலாம். ஏன்னா சித்திக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அப்போது எங்களெல்லாம் என்ன சோனியாவெல்லாம் சித்தி தான் வளர்த்துனாங்க. வீடு பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு வச்சுருப்பாங்க. எப்போவுமே க்ளீனாக நீட்டாக வச்சுப்பாங்க. அப்பப்போ முடிச்சுருவாங்க வேலைகள் எல்லாம் வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு விட்டுருந்தாங்க. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. அப்புறம் அக்காங்க, பெரியம்மா பொண்ணுங்க, பெரியம்மா, சித்தி, சித்தப்பாண்டி எல்லாரும் விசேஷத்துக்காக போயிருந்தாங்க. நான் நிலனை தூக்கிட்டு வரவே முடியாதுன்ட்டு. ஏன்னா அவன் பண்ணுற அட்டகாசம் கத்துனானா வாயவே மூட மாட்டானுங்க. அப்புறம் சித்தியும் சித்தப்பாவும் டெய்லி நான் கனடாவில் இருக்கப்போ வீடியோ கால் பேசுவேன். இவனுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ எல்லாத்தையுமே வாங்கி வச்சுருந்துருக்காங்க. நட்ஸு, ஸ்வீட் கார்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கி வச்சு ரெடியாக வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த அன்னைக்கு சித்தி வீட்டில் மட்டன் குழம்பும் மட்டன் ஃப்ரையும், அப்புறம் கீதாக்கா ஆட்டில் ஒரு பார்ட்டு அது செஞ்சு கொண்டு வந்தா எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சிக்கனும் கீதாக்கா செஞ்சு கொண்டு வந்தா. தயிர் எல்லாம் வச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் எடுத்து சூடு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே சித்தப்பா இருந்துட்டு அதையே கூப்பிட்டு போய் எல்லாம் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் பெரியம்மா பொண்ணுங்க அப்படின்ட்டு எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க மொத்தம் 7 பேருங்க. எல்லாருமே இங்கே அன்னூருன்ட்டு வந்துட்டா எங்கள் சித்தி வீட்டுக்கு எல்லாம் வராமல் போகவே மாட்டாங்க. அப்புறம் எல்லோரும் உட்காந்து ஒரு அரட்டை சங்கத்தை போட்டு நல்லா பேசிட்டு, ஏன்னா நானும் அப்போ தான் எல்லாத்தையும் பார்க்குறேன்.
அப்புறம் எல்லாரும் என்னை பார்க்கணும் அப்படின்ட்டு வந்திருந்தாங்க. எல்லாம் பேசிட்டு கலகலப்பாக சிரிச்சுட்டு டீ குடிச்சிட்டு, அப்புறம் ஃபஸ்ட் அக்கா வந்து மாங்காய் தோட்டத்துலேருந்து கொண்டு வந்தால் அவங்க தோட்டத்தில் நிறைய மாங்காய் பிடிக்குங்க. கொண்டு வந்தால் எல்லாம் கட் பண்ணி உப்பு மிளகாய் பொடியெல்லாம் போட்டு எல்லாம் குலுக்கி சாப்பிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது. அப்புறம் இந்த அக்கா இருக்கா பார்த்தீங்களா, அந்த ஆரஞ்சு ப்ளவுஸு, அவங்க வந்து எங்கள் பெரியம்மாவோட பொண்ணு. அவளை நைட்டு பெரியம்மா வீடு பக்கத்தில் தான் இருக்குது. சரி நைட்டு போயிட்டு வர எல்லாம் சேர்ந்து அரட்டை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்தது அந்த அன்னைக்கு. அப்புறம் இது அடுத்த நாள் காலையிலங்க அதிரன் பாட்டுக்கு அந்த டீ டம்ளர்லாம் எடுத்து விளையாடிட்டு சுற்றிட்டு இருந்தான். நீலன் ரொம்ப ஒளியாவே எந்திரிச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு அன்னைக்கு 1 மணிக்கு எந்திரிச்சிட்டான். அந்நேரத்துக்கு எங்கள் சித்தி எந்திரிச்சு தக்காளி சட்னி செஞ்சு தோசை ஊற்றி கொடுத்தாங்க. அவன் சாப்பிட்றதே இல்லை. அந்த டைமில் அவனுக்கு ஜெட்லாக்ல இருந்தனால தூக்கமும் இல்லை, சாப்பாடும் இல்லை. அந்த மாதிரி ரொம்ப கிராங்கியாக எதுக்கு அழுகிறானே தெரியாது, அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தான். அப்புறம்லாம் மொட்டை மாடிக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு அப்புறம் சித்தி டிஃபன் செய்கிறேன்ட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. சித்தப்பா அப்படியே பசங்களையும் பார்த்துக்கிட்டாங்க, நானும் அப்படியே பார்த்துக்கிட்டு. சித்தி ஒன்றுமே செய்யக்கூட மாட்டேன்ட்டாங்க, நீ கம்மன் உட்காரு நான் செஞ்சு போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் இட்லி அடுத்த நாள்னு நினைக்கிறேன். இது இட்லி, பருப்பு சட்னி, அப்புறம் சாம்பார் இல்லை, மசால் இதுக்கு பூரிக்கு மசால் எல்லாம் செஞ்சுருந்தாங்க. ஏன்னா அந்த அன்னைக்கு அப்பா வழியாக வரேன்னு சொல்லியிருந்தாரு. நானும் கொஞ்சம் எங்கள் அப்பத்தாவெல்லாம் பார்க்கணும், அப்பத்தாக்கெல்லாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. அப்புறம் அத்தையோட எங்கள் மாமியாரோட அம்மாவுக்கும் உடம்புக்கு முடியல, அதனால் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சித்தி வந்து ஏர்லியாகவே வர சொல்லிட்டாங்க. டிஃபன் இங்கே தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அப்பா ஏர்லியாக வந்துட்டாரு. நீலன்லாம் 4 மணிக்கே எந்திரிச்சிருவானுங்க. அந்த அன்னைக்கு 4 மணிக்கு எந்திரிச்சிட்டான். அதனால் அவனை விளையாட வச்சுட்டு அப்பா வரதுக்குள்ளேயே சாப்பிடவும் வச்சுட்டேன். அப்புறம் அப்பாவை பார்த்துட்டு ஒரே குஷி ஆயிட்டான் கூட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்பாவும் வந்துட்டு நாங்கள்லாம் சாப்பிட்டு அந்த அன்னைக்கு சித்தி பூரி இட்லி குருமா அதெல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டு சரி நிலனையும் கூப்பிட்டு போயிடலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் போய் ஃபீட் பண்ணால் தூங்கிட்டான். சரி காரில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஃபீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் தூங்கிட்டான். சரின்ட்டு டக்குன்னு பக்கத்தில் தாங்க எல்லாமே, அதனால் அவனை விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு குழந்தைய பார்க்குறதுக்காக போயிருந்தோம். அவரோட மாமா பையனோட பொண்ணு பார்க்குறதுக்காக போயிட்டு ஃபஸ்ட்டு குழந்தைய பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பாட்டியெல்லாம் பார்க்க போனோம். இந்த தாத்தா வந்து எங்கள் அத்தை மாமியாரோட அப்பா, அவரும் அங்கே வந்திருந்தார். பார்த்துட்டு அப்புறம் எங்கள் பாட்டியை பார்த்துட்டு அப்புறம் பசூர் கிளம்பிட்டோம். பசூரில் எங்கள் அப்பத்தாவை பார்க்குறதுக்காக போயிருந்தோங்க. அப்புறம் அங்கேயும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் பெரியம்மா பொண்ணு வீடு, அவங்க வீட்டுக்கும் போக வேண்டிய வேலை இருந்தது. அங்கேயும் போயிட்டு பார்த்துட்டு அப்புறம் ரிட்டன் கிளம்பிட்டோம். நல்ல வேலை நிலன் தூங்கிட்டு தான் இருந்தான். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சான். அப்புறம் அவனுக்கு வந்து தண்ணி கொடுத்துட்டு இருந்தார் அப்பா. நீ அப்படியே எல்லாம் கிளம்பிடலாம் அப்படின்ட்டு எங்கள் மாமியாருக்கு வீட்டுக்காக எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் வச்சுட்டேன். அப்புறம் அப்படியே அங்கேருந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு தாங்க போயிருந்தேன். அடுத்த விளாக் எங்கள் மாமியார் வீட்டில் இருந்தால் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.